நான் கார்த்திகா. இட்ஸ் ஆல் ஆஃப் கார்த்திகா. நாம இந்த வாரம் வரலட்சுமி பூஜை எப்படி என்னோட வீட்டுல அம்மா வீட்டுல எப்படி செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்லி பார்க்க போறோம். நான் தனியா என்னோட வீட்டுல வரலட்சுமி பூஜை பண்றது இல்ல. நான் வருஷம் வருஷம் அம்மா வீட்டுக்கு வந்துருவேன். இங்கதான் நாங்க வரலட்சுமி பூஜை நல்லா கிராண்டா பண்ணுவோம். அம்மா ஒரு 10 வருஷமா வரலட்சுமி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பிகினிங்ல எங்க வீட்டுல ஒரு மரத்திலான லட்சுமி சிலை இருக்கு. அதை வச்சுதான் அம்மா மட்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கலசம் வச்சு, வெறும் கலசம் தேங்காய் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே படிப்படியா ஒரு வருஷமும் நல்லா கிராண்டா பண்ற மாதிரி அம்மா எங்களுக்கு வழி பண்ணி கொடுத்தாங்க. பொதுவாவே வரலட்சுமி பூஜை கும்பிட்றவங்களுக்கு தெரியும், ஒரு வருஷமும், அதாவது இந்த வருஷம் நீங்க கும்பிட்டதை விட அடுத்த வருஷம் பெட்டரா கும்பிடுற மாதிரிதான் உங்களை வரலட்சுமியமா வச்சிருப்பாங்க. பொருளாதாரம் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, நீங்க ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா ஒரு வருஷமும் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி நீ எதிர்பார்க்கிற மாதிரிதான் அம்மா எப்பயுமே வச்சிருப்பாங்க. நாம என்னோட வீட்டுல, எங்களோட அம்மா வீட்டுல எப்படி நாங்க பூஜை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டா உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். முத நாள் சாமி அழைச்சதுல இருந்து எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எங்க வீட்டுல இருக்கிற ஒரு விநாயகர். ஸோ முதல்ல முதற் கடவுளான விநாயகரோட நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நாள் சாயங்காலம் வியாழக்கிழமை நாங்க டைமிங் எப்படி பார்த்தோம்னா 6 to 8 அழைச்சிக்கலாம்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். 6 மணிக்கு மேல எப்படியும் ஒரு 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நாங்க சாமி அழைக்கும் போது 8 to 9 கணக்கு வச்சுக்கிட்டோம். சுக்ரஹோரம் இல்லையா, அந்த டைம் கணக்கு வச்சுக்கிட்டு அம்மாவை ஃபர்ஸ்ட் நாங்க அழைச்சிக்கிட்டோம். கலசம் ரெடி பண்ணி அம்மாவுக்கு முகம் வச்சு நல்லா அம்மாவை அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு வாராயன் லக்ஷ்மி இல்லமே பாட்டு பாடி பூ தூவி அவங்கள நாங்க அழகா அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க மனையில வச்சு அம்மாவை அழகா ரெடி பண்ணிக்கிட்டோம். அம்மாவை ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அம்மா நைட்டு அந்த அம்மா பிரதிஷ்டை பண்றதுக்கு அப்புறம் கலசம் வச்சதுக்கு அப்புறம் நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். எப்படின்னா வீட்டுல ஒரு தெய்வம், கோயில்ல எப்படி தெய்வம் இருக்கும் போது நேரத்துக்கு நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்ணுவாங்களோ அந்த கான்செப்ட் தான் இங்கேயுமே. ஸோ நாங்களும் கலசம் வச்சு நிரந்தர கலசம் அம்மாவை பிரதிஷ்டை பண்ண உடனே அம்மா பூஜைக்கு தேவையான நெய்வேத்தியம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரெடி பண்ணி அவங்க முன்னாடி படைச்சு அவங்க சாமி கும்பிட்டு இருந்தாங்க. கற்பூரம் தூபம் எல்லாமே காமிச்சு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அதுதான் நீங்க இப்ப பாக்குறீங்க. எங்களோட அம்மா எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ வீட்டில் நிலவாசல்ல விளக்கேற்றி மாவு கோலம் போட்டு நிலையில மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறமா மாவிலையெல்லாம் கட்டி அதுக்கப்புறமா தான் நாங்கள் அம்மாவை அழைச்சோம். ஏன்னா நிலைவாசல் ரொம்ப முக்கியம். அம்மாவை அழைச்சி அவங்கள வச்சு அம்மா ஸ்லோகம் படிச்சு நெய்வேத்தியம் வச்சு பூஜை படிச்சு குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு நான் நைட்டே அலங்காரம் பண்ணுறதுக்கான கலசம் வச்சு சாமியை அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வியாழக்கிழமை நைட்டு ஒரு 1:30 மணி வரைக்கும் நான் அலங்காரம் பண்ணேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை பிரசாதம் அதெல்லாம் பண்ணும்போது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் எப்பயுமே முதல் நாளே ஓரளவுக்கு அலங்காரங்களை முடிச்சு வச்சுப்பேன். ஏன்னா நம்ம ஒரு 10 o'clock மேலே வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அமைதியாக நிதானமாக நமக்கு என்னென்ன ஐடியா தோணுதோ அதை வச்சு நாம் அம்மனை அலங்காரம் பண்ணலாம். அதனால நான் நைட்டே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எங்கள் அம்மாவோட பூஜை ரூம். எங்கள் அம்மா நிறைய சாமி கும்பிடுவாங்க. நான் ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன், பொறுமையாக ஷூட் பண்ணி. இப்போ கொஞ்சம் அங்கே இங்கேயும் கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருந்தது. நான் உங்களுக்கு ஒரு நாள் பொறுமையாக ஃபுல் வீடியோ போடுறேன், அம்மா என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அலங்காரத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அலங்காரம் பண்ணுற அந்த saree கட்டுறது அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நான் ஒரு ஆள் தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நான் ட்ரைபேட் எடுத்துகிட்டு வரல, என்னால் அதை ஸ்டாண்டில் வச்சும் பண்ண முடியல. அதனால நான் டைரெக்டாக அம்மாவை எப்படி அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முதல் நாள் நான் புடவை கட்டி கலசம் வச்சு புடவை கட்டி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு செட் பண்ணிடுவேன். பூவெல்லாம் எதுவும் வச்சு பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே தான் ஃபுல் டெக்காரும் பண்ணுவோம். அதாவது பின்னாடி பேக்ரவுண்ட் பண்ணுறது எல்லாமே நெக்ஸ்ட் டே தான் நான் பண்ணுவேன். ஸோ முதல் நாள் நான் இந்த வட்டம் என்ன பண்ணிட்டேன்னா பேக்ரவுண்டு ஸ்டாண்ட் வச்சுட்டேன். சாமிக்கு புடவை கட்டி சாமிக்கு ஜுவல்ஸ் எல்லாமே போட்டு அவங்கள செட் பண்ணி வச்சுட்டோம்.
அடுத்த நாள் வந்து எழுந்து மிச்சம் மீதி என்னென்ன வேலைகள் பெண்டிங் இருக்கோ எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா பூ போடுறது, அவங்களுக்கு ஏலக்காய் மாலை சாத்துறது, அதெல்லாம் கையில கோர்த்து தான். நீங்க வந்து ஒன்றும் சாமிக்கு நீங்க பார்த்து பார்த்து பண்ணும்போது அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நீங்க ஒரு விஷயம் பண்ணும்போதும் அந்த சாமியோட அழகு வந்து அப்படியே மெருகேறிக்கிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நைட் வந்து சாமியை மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு படுத்திருப்பீங்க, ஆனா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது அதோட முகமே மாறி இருக்கும். ஸோ இதுதான் இந்த வருஷம் எங்க வீட்டுல நான் பண்ண அலங்காரம். சாமிக்கு ஜடை தைச்சு அவங்களுக்கு வந்து எல்லாமே ஜுவல்ஸ் எல்லாமே செட்டாக போட்டு நான் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் எங்கள் அம்மனோட புடவை பார்த்தீங்கன்னா மாம்பழ எல்லோ மெரூன் பார்டரில் எடுத்திருந்தோம். பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் இது வந்து நம்ம ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன் இந்த போஸ்டர். ஸோ பின்னாடி இதை செட் பண்ணிவிட்டு சின்ன விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்னென்னலாம் தோணுச்சோ அதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு வருஷம் ஒரு திங்ஸ் புதுசாக கண்டிப்பாக வாங்குவோம், அது அப்படி நெக்ஸ்ட் இயருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் பிகினிங்கில் இவ்வளோ கிராண்டாக கும்பிட்டோமான்னு கேட்டால் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணோம். அதனால யாருமே வரலட்சுமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி கும்பிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வருஷம் நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஏறுமுகம் தான் இருக்குமே தவிர இறங்கு முகம் இருக்கவே இருக்காது. நீங்க இந்த வருஷம் கும்பிடுங்க, அடுத்த வருஷம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். எப்பயுமே வரலட்சுமி பூஜை நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், வரலட்சுமி பூஜை இருக்க அந்த வாரம் கும்பிடலாம். அது இல்லாம அடுத்த வாரம் இந்த வரலட்சுமி பூஜை வந்துச்சு இல்லையா, அதுக்கு அடுத்த வாரம் வரலட்சுமி பூஜை விரதம் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எடுக்கிறது 2 வாரம் கழிச்சு எடுக்கிறதெல்லாம் வந்து அது வந்து பாரம்பரியமா சொல்லல. நவராத்திரியில ஒரு நாள் நீங்க வந்து நோன்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. அதனால நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சிறப்பான நாளை அந்த நாள்ல பண்றதுதான் சிறப்பு அப்படிங்கறத நான் நம்புறேன். அதுதான் நல்லாவும் இருக்கும். அடுத்து நாம தாம்பூலம், நெக்ஸ்ட் டே வந்து நான் தாம்பூலத்தை கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணேன். தாம்பூலம் எப்படி ரெடி பண்றேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பிளவுஸ் பீட் நான் வாங்கிட்டேன். பிளவுஸ் பீட்டை வெறுமனே கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு நிறைய வந்து யூடியூப் அண்ட் பின்ட்ரெஸ்ட்ல இந்த மாதிரிலாம் பிக்சர்ஸ் கிடைக்குது, இந்த மாதிரி ஐடியாஸும் இருந்தது. ஸோ நான் பிக்சர்ஸ் என்ன பண்ணேன், ஃபோட்டோஷாப்பில் ரெடி பண்ணிக்கிட்டேன் பிக்சர்ஸ். எனக்கு வந்து என்ன மாதிரி, எனக்கு வந்து ஒரு டால் மாதிரி கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா அம்மன் சிலையாகவே கொடுத்துட்டோம்னா அந்த பிக்சரை தூக்கி போட மாட்டாங்க, அதையுமே எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா சாமின்னு சொல்லி வச்சுப்பாங்க. எனக்கு கொடுக்குற பொருள் யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும்னு நினைப்பேன். ஒரு பொருள் 2 பொருள் கொடுத்தா கூட அதை அவங்க யூஸ் பண்ணணும், தூக்கி போடக்கூடாது. நம்ம அப்படிதான் தாம்பூலம் கொடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் பிளவுஸ் பீட்டை இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டேன். நான் வந்து 2 விதமான பிளவுஸ் பீட் வாங்கியிருந்தேன். காட்டன்ல டிசைனாகவும் வாங்கியிருந்தேன், பிளைனும் வாங்கியிருந்தேன். பிகாஸ் பிளைன் வந்து கொஞ்சம் ஏஜ்ல வர்றவங்க வந்து டிசைன் போட மாட்டாங்க, அதனால பிளைன் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஃபிளீட் எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃபிளீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணி ஃபோட்டோ ஸ்டுடியோவில் கொடுத்து அதை பிரிண்ட் போட்டு வாங்கிக்கிட்டேன். திக்னஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ வாங்கிக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். சுற்றி கட் பண்ணிக்கிட்டு கீழே வந்து நானே வந்து பஞ்ச் போட்டுக்கிட்டேன். 2 பஞ்சிங் மிஷின் வச்சு 2 பஞ்ச் போட்டுக்கிட்டு இந்த கோல்டு ரிப்பன் வாங்கி இந்த ரிப்பனை அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இதில் கட்டுறதுக்காக நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்க இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த சுவாமி கார்டை வந்து இப்படி வச்சுட்டு நான் நாட் போடுற மாதிரி கொஞ்சம் டைட்டா பின்னாடி நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு அதை கொஞ்சம் இப்படி ஃப்ளோவா இழுத்து விட்டீங்க அப்படின்னா அது அழகா நின்னுக்கும். ஸோ ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க நார்மலா தாம்பூலம் கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கும். அன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தது. தட்டுல வந்து நான் அடுக்கி வச்சிருக்கும் போது அது ஃபுல்லாமே, அந்த இடம் ஃபுல்லாமே வந்து அம்பாள் இருக்க மாதிரியே இருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த போட்டோ கூட காமிக்கிறேன். ரொம்ப அழகா இருந்தது. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்க அடுத்து அப்படின்னா, நாங்க இந்த பாத்திரம் தான் வாங்கியிருந்தோம். கொஞ்சம் டீப்பா பெருசா இருந்த பாத்திரம் தான் வாங்கியிருந்தோம். இதுல வந்து நான் இப்ப ரெடி பண்ணியிருந்தேன் பிளவுஸ் பிட்டு, அதை வந்து வைக்க போறேன். வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது ஃப்ளோயியா இருந்தா இன்னுமே அழகா இருக்கும். அதாவது அம்மனே நிக்கிற மாதிரி உட்கார்ற மாதிரி அழகா இருக்கும். அப்ப என்ன பண்ணும், இந்த வளையல் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா வளையல், அந்த வளையலை இப்படி அந்த ஹிப்பு கிட்ட வர்ற மாதிரி சாமியோட அந்த ஹிப்பா நினைச்சுக்கோங்க. அதுவை போட்டுட்டு இப்படி விரிச்சு விடுங்க. நான் எப்படி பண்றனோ அதே மாதிரி பண்ணிட்டு நீங்க கொடுக்குற அந்த பாத்திரத்திலயோ இல்ல தட்டுலயோ என்ன நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போறீங்களோ அதுக்குள்ள வச்சிருங்க. இப்ப பாருங்க, அம்மா வந்து நிக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறமா நாங்க வந்து 11 ரூபாயோ 1 ரூபாயோ 5 ரூபாயோ போடுவோம். நாணயம் போட்டுக்கோங்க. மஞ்சள் கேஸ் ரொம்ப முக்கியம். கண்ணாடி 1 வச்சிருவேன். அதுக்கப்புறமா சீப்பு, இதெல்லாம் தாம்பூலத்துல வைக்க வேண்டிய பொருள். இதுக்கப்புறமா கோன் 1, ஏன்னா எல்லா பெண்களும் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனால கோன் 1 அதையும் நாங்க வைக்கிறோம்.
மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வழக்கம், அதையும் வச்சுக்கிறது. அதுக்கப்புறமா வந்து வெத்தலை பாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தாம்பூலத்துல வெத்தலை பாக்கு வைக்கணும். வெத்தலை பாக்கு 2 வெத்தலை ஒரு பாக்கு வைக்கிறோம். அதுக்கப்புறமா வாழைப்பழம் 1 வைக்கிறோம். ஸோ இது எல்லாமே நாங்க தாம்பூலத்துல வைக்கிறோம். நீங்க இதெல்லாம் கொடுக்கணுமான்னு கேட்டா கிடையாது. நான் அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். தாம்பூலம் பத்தி தனியாவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாத்துக்கோங்க. பூ வைக்கணும். நாங்க வந்து மல்லிகை பூ வச்சோம். நான் வச்சிட்டு இருக்க இந்த வீடியோ ஷூட் பண்ற டைம்ல அம்மா அப்பவே வைக்க வேணாம், பூ வாடிடும், ஈவினிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால நீ இப்போதைக்கு பூ வச்சு காமிச்சிருக்கேன். வாசல்ல கோலம் போட்டாச்சு. நல்லா மஞ்சள் பூசி கோலம் போட்டு அம்மனை வந்து வழிபடுறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டு இருந்தோம் வீட்டுல எல்லாருமே. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் தான் இந்த கோலம் போட்டேன். நல்ல வெயிலுங்க. கோலம் போடும் போது நான் ஒரு 4:30 போல கோலம் போட ஆரம்பிச்சேன். பயங்கரமான வெயில், உட்காரவே முடியல. ஸோ நான் வாசல் எல்லாம் அழகா தெளிச்சு மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டு மஞ்சள் கரைச்சு, நம்ம தெய்வ ஆகர்ஷண பொடி நீங்க பாத்திருப்பீங்க வீடியோ, அதையும் அந்த மஞ்சள்ல குழைச்சு வாசல்ல தெளிச்சிருந்தேன். ரொம்பவே வாசமா இருந்தது. காத்து வரும்போது எல்லாமே அந்த வாசம், அந்த மஞ்சள் தூளோட வாசம் வந்திருந்தது. சாமியை எல்லாமே ரெடி பண்ணி நாங்க வந்து பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேத்து பார்த்துருப்பீங்க சாமிக்கு மாலை அதெல்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன். ஆனா வந்து அதுக்கப்புறம் மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இதுதான் தாம்பூலம். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. எல்லா பக்கமுமே அம்மன் இருக்க மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அம்மன் கையில இருந்து கோல்டு காயின் வந்து விழுற மாதிரிலாம் நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு பானையில அது எல்லாமே நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணல தெளிவாலாம். நான் நெக்ஸ்ட் இயர் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஷூட் பண்றேன். ஷூட் பண்ணி உங்களுக்கு எப்படி எப்படி பண்ணணும்னு தனித்தனியாக வீடியோ கொடுக்குறேன். இந்த வருஷம் நான் அம்மா வீட்டுக்கு வந்து நான் மட்டும்தான் வந்தேன் பஸ்ல. அதனால என்னால ஷூட் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் வந்து எடுத்துட்டு வர முடியல. அதனாலதான் வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படிதான் நாங்க அலங்காரம் பண்ணோம் சாமியை. எங்களோட சாமி இப்படிதான் இருந்தது. அங்கங்க லைட் இருக்கும் இல்லையா, அந்த பேட்டரி லைட்டு அதெல்லாம் வச்சேன். இந்த பானையில அந்த கோல்டு காயின் பானைக்குள்ளேயுமே வந்து லைட் வச்சேன். ஏன்னா அது ஒரு அந்த கோல்டு கலர் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. அம்மா வந்து நிறைய வளையல் வாங்கி வச்சிருக்காங்க. பிரசாதம்லாம் நிறைய பண்ணி வச்சாங்க. நாங்க வந்து சக்கரை பொங்கல், அதுக்கப்புறமா வந்து புளியோதரை, அப்புறம் மோதகம் பண்ணியிருந்தாங்க அம்மா, கொல்கட்டை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பால் வந்து நட்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. இட்லி வீட்டுல பண்ணியிருந்தாங்க, அது வச்சிருந்தாங்க நெய்வேத்தியமா. அதுக்கப்புறமா வந்து எங்க ஊர்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபுட் வந்து உக்ரா. ஸோ அது செஞ்சு வச்சிருந்தாங்க. இது எல்லாமே அம்மா பிரசாதம் வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கும் நாங்க எல்லாருக்குமே இந்த பிரசாதம் தான் கொடுத்தோம். இப்போ அம்மா என்ன பண்றாங்கன்னா பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பயுமே வந்து நாங்க இன்வைட் பண்ணவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் நம்ம இந்த மாதிரி பாட்டு படிச்சுட்டே இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆயிடும். பசங்க, குட்டி பசங்க எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு பசிக்கும், நம்ம சாப்பாடு தரணும் அப்படிங்கறதுனால நாங்க வந்து ஒரு 6 o'clock போல, சொல்றது 6:30 அப்படி சொல்லிட்டு 6 o'clock போலவே நாங்க பூஜையை ஆரம்பிச்சு அம்மா வந்து குங்கும அர்ச்சனை, பூ போட்டு அர்ச்சனை அதெல்லாமே அம்மா ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே போயிட்டே இருக்கு, நீங்க பாருங்க. இதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வர்றவங்க அவங்க எல்லாருமே இந்த பூஜையை தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. பூஜையெல்லாம் முடிச்சு எல்லாருக்கும் நாங்க பிரசாதம் கொடுத்தோம். எல்லாரும் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் புனர் பூஜை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நான் அதையுமே அட்டாச் பண்ணிடுறேன். நாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் புனர் பூஜை பண்ணிட்டோம். நாங்க வந்து 10:15 to 12 மணிக்குள்ள புனர் பூஜை பண்ணோம். அது எப்படி பண்ணாங்க, புனர் பூஜையில என்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நீங்க அடுத்து பாருங்க. அதையும் பார்த்து முழுசா உங்களுக்கு இப்ப வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க இப்ப பாக்குறது அடுத்த நாள் காலையில அம்மா காலையில எழுந்து பால் காய்ச்சி அவல் செஞ்சு சாமிக்கு வச்சு அகைன் ஸ்லோகம் படிச்சுட்டு அவங்களுக்கு கற்பூர தீபம் அதுக்கப்புறமா தூபம் எல்லாம் காமிச்சிட்டு இது ஆரத்தி எடுக்கிறாங்க. அம்மாவை ஆரத்தி எடுத்து இப்போ நீங்க ரிலாக்ஸா உங்க மனசுல இருக்கிற வேண்டுதலை நீங்க அம்மா கிட்ட வேண்டிக்கலாம் புனர் பூஜை பண்றதுக்கு முன்னாடி. ஏன்னா முதல் நாள் நம்ம அலங்காரம் பண்ணணும், நல்லா பெட்டரா பண்ணணும், அதுலயே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவோம். அப்புறம் எல்லாரும் வருவாங்களா, வந்தவங்களை நம்ம வந்து ப்ராப்பரா கவனிக்கணும், அப்புறம் அதுல இருப்போம். அதனால நம்மளால ஒரு மனசார அந்த சாமியை வந்து முதல் நாள் வழிபட்டுப்போமான்னு கேட்டா அது கொஞ்சம்
யோசிக்க வேண்டிய விஷயம் தான். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்மாவுக்கு ஆரத்தி எடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து மனசால திருப்தியா உங்க வேண்டுதல் உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க நிரந்தர கலசத்தை ரொம்ப மெதுவா எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போய் அந்த கலசத்தோடைய அரிசி வாளி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்க எப்பயும் வீட்டுல யூஸ் பண்ற அரிசி பாத்திரமா இருந்தா ரொம்ப நல்லது. இல்ல நாங்க ரொம்ப சின்ன பாத்திரம் தான் யூஸ் பண்றோம், அதுக்குள்ள இவ்வளவு பெரிய கலசம் வைக்க முடியாது அப்படின்னா நீங்க அப்போதைக்கு ஒரு பெரிய பக்கெட்ல உங்க வீட்டுல இருக்க அரிசியை கொட்டி வச்சுக்கோங்க. இப்ப இந்த கலசத்தை அப்படியே உள்ள பிரதிஷ்டை பண்ணி அம்மா மூடி வச்சிடணும். மூடி போட்டு அம்மாவை நீங்க வேண்டிக்கோங்க. அம்மா நீங்க எப்பயுமே எங்க வீட்டுல நிரந்தரமா இருக்கணும். எங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி நாங்க நல்லா இருக்கணும். எந்த நோய் நொடியும் வரக்கூடாது. உணவு பற்றாக்குறை எங்க வீட்டுல வரக்கூடாது. அதாவது வரலட்சுமி அப்படிங்கிறதே ஒரு லட்சுமி தைரியம், தானியம், விஜயலட்சுமி, படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஸோ எல்லாமே எங்க வீட்டுல எப்பயுமே நிரந்தரமா இருக்கணும். அதுக்கு நீங்க எப்பயுமே எங்க வீட்டுல நிரந்தரமா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கலசத்தை அதில் வச்சிடுங்க. அதுக்கப்புறமா இவங்களையுமே நீங்க மெதுவா ஒன்னொன்னா கலைக்க ஆரம்பிச்சிடலாம். கலைச்சு அந்தந்த திங்ஸை பத்திரமா எடுத்து வச்சிருங்க. இதுல நம்ம தண்ணி ஊத்திருப்போம். இதுல தண்ணியை கொண்டு போய் செடிக்கு ஊத்திருங்க. இதுல ஒரு 2 பானை கலசம் வச்சுதான் செஞ்சிருப்போம். அவசியம் இது அலங்காரம் பண்ண. அதுல தண்ணி வச்சிருந்தீங்கன்னா தண்ணியை செடிக்கு ஊத்திருந்துங்க. அரிசி வச்சிருந்தீங்கன்னா அது உங்க சாப்பாட்டோட கலந்துக்கோங்க. சாமிக்கு பிரசாதம் பண்ணும்போது கூட சேர்த்துக்கலாம். இப்ப ஒன்னொன்னா நாம இதையும் கலைச்சிடலாம். இதுல இந்த காஞ்ச பூவு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணி சில விஷயங்கள் நமக்கு திருப்பியும் தேவைப்படல, அதெல்லாம் நீங்க ஒரு கவர்ல கலெக்ட் பண்ணி அதை உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது நீர்நிலைகள் இருந்ததுன்னா அதை சேர்த்துடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் காய வச்சு செடிகளுக்கு உரமா கூட நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுல வரலட்சுமி பூஜை அம்மா அழைச்சதுல இருந்து புனல் பூஜை வரைக்கும் இந்த வீடியோ மூலமா எங்க வீட்டு வரலட்சுமி பூஜையில நீங்களும் கலந்துக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கும் வரலட்சுமி அம்மாவோட அருள் முழுமையா கிடைக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து வரலட்சுமி பூஜை பண்ண ஸ்டார்ட்